இன்னும் எலெக்ஷன் டைம் வரைக்கும் நீங்க திமுக பதட்டத்திலே பார்க்கல. நீங்க டாஸ்மாக்னாலே எல்லா திமுகவும் பதட்டமா ஆயிடுவாங்க. அதனால கோர்ட்டுக்கு அடிக்கடி போவாங்க. ஏன்னா ஓப்பனா பிளேட்டன்ட்டா மாட்டின ஒரு கேஸ் இது. அதனால அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கோர்ட்டுக்கு போய் அந்த வக்கீல வச்சு செலவு பண்ணி கோர்ட்ல போய் சொல்லுவாங்களா, இல்ல நேரா இடி ஆபீஸ்ல வந்து வாங்க சார் கூடன்னு கூட்டு போவாங்களா? நீங்க சொல்லுங்க, எது வந்து சாமானிய மக்கள் நீங்களும் நானும் இது பண்ணுவோம். என் வீட்டு ஒரு சீல் வச்சுட்டு உடனே வந்து எங்களை பாருங்கன்னு போலீஸ்காரங்க சொல்றாங்கன்னா வந்து பார்த்த உடனே ஏட்டையா பக்கம் தானே போவேன். என்ன சார் பூட்டி வச்சுங்க வீட்டை வந்து திறந்து விடுங்க சார் முதல்ல அப்படின்னு சொல்லுவேன். வந்து திறக்கலன்னா தான் கோர்ட்டுக்கு போவேன். ஏன்னா கிடைச்சிருக்க தகவல் வந்து அது ஒரு ஜாயிண்ட், முக்கியமான ஜாயிண்ட், மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் மீட் பண்ற பாயிண்ட் அது. அந்த வீட்டுல தான் எல்லாமே நடக்குதுன்றது ஒரு பொதுவான தகவல். அங்க வந்து நினைச்சு பார்க்க முடியாத விஐபிக்கெல்லாம் அங்க வராங்க. அங்க பகிரப்படுற உணவுகளும் அதுவும் வந்து எத்தனை கோடின்னு யாருக்கும் தெரியாது. அங்க இருந்தா பேக்ல ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அங்க இருந்தா எல்லாரும் வராங்கன்னு போட்டோஸ், நிறைய போட்டோஸ் போடுறாங்கல்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் அங்க எடுத்ததுன்னு சொல்றாங்க. என்சிபிக்கும் என்ஐபிக்கும் ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க வருவாங்க, நெர்காட்டிக்ஸ் வருவாங்க, எடுத்து பார்த்துட்டு இது யார் வீடுன்னு பார்ப்பாங்க. அந்த வீடு நேராக ஒரு உள்ள அரெஸ்ட் பண்ணுவாங்க. முடிஞ்சது இல்லை. அது கூட பயப்படலாம்ல அவங்க. உள்ளுக்குள்ள ஏதோ மிகப்பெரிய விஷயங்கள் நீங்க ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்க. இடி வந்து இப்படி பண்ற நடைமுறைன்றது யூஸ்வலான ஒன்று தானா? கோர்ட்டை இப்படி கேட்கறது மூலமாக பார்க்கும்போது அப்போ சட்டத்தை மீறி ஈடி நடக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா, கோர்ட்டு கேட்குற கேள்வியை வச்சு கோர்ட்டு குற்றமா கேட்குதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ இடி போயிட்டு இல்லைங்க இது அவர் மட்டும் அந்த ஊழியர் பண்ண தப்பு இல்லைங்க, என்டையர் 5500 கடையிலையுமே டெய்லி கரெக்டா 10 ரூபா வாங்குறாங்க. இடி மின்னல் மழை எது வந்தாலும் சரி, சுனாமி அடிச்சாலும் சரி, கோவிட் இருந்தாலும் 10 ரூபா கரெக்டா வாங்கிடுறாங்கன்னா அப்ப அந்த ஊழியர் பண்ற தப்பு இல்லைங்க. அவருக்கு மேல ஒரு பாஸ் வந்து கட்டளை இடுறாரு, யார் எப்படி போனாலும் எனக்கு பணம் வந்தாகணும்னு சொல்றாரு. யார் அந்த பாஸ்? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவை சேர்ந்தவரும் வழக்கறிஞருமான திரு குமரகுரு அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது டாஸ்மாக் வழக்கு தொடர்பான விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு நகர்வுகள் இருக்கும் போதும் பேசிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் நேற்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் கோர்ட்டில் நடந்திருக்கு. அதாவது ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன், இவங்க 2 பேர் தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் அந்த விசாரணை நடந்திருக்கு. எதன் அடிப்படையில் இவர்களை வந்து விசாரிக்கிறீங்க, அண்டு அந்த ரைடு போகும்போது எதன் அடிப்படையில் சீல் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு வந்து இடி கிட்ட கேட்டிருக்கு. இடியும் அதற்குரிய சில விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. போகும்போது அவங்க இல்லை, ஸோ அதனால தான் சீல் வச்சோம், நோட்டீஸும் ஒட்டிட்டு தான் வந்திருக்கோம், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. பட் அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி கேஸ் போடுறாங்க, ஒரு தலைமறைவாக இருந்துட்டு இப்போ வந்து இப்போ பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த வாதங்களையும் இதில் கோர்ட்டினுடைய பார்வையாக இருக்கட்டும், இடியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளாக இருக்கட்டும், இதில் உங்களோட பார்வை? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முதலிருந்தே மக்களுக்கு எல்லாருக்கும் சந்தேகம், எங்கள் வழக்கறிஞர் எல்லாருக்கும் சந்தேகம் என்னென்னா, டாஸ்மாக்ன்றது ஒரு தனி மனிதனால் ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. டாஸ்மாக் ஊழல்ன்றது A to Z பார்த்தீங்கன்னா எல்லா நிறுவனங்கள், எல்லா ஏஜென்சியும் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய பரிமாணத்தில் ஊழல் பண்ண முடியும். 1-2ன்னா ஒரு தனிநபர் 2 பேர் 3 பேர் இன்வால்வ் ஆகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி ஒரு 100 ஏஜென்சி சேர்ந்தா தான் இவ்வளோ பெரிய கொள்ளை அடிக்க முடியும். அதில் வந்து உள்ள அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது டாஸ்மாகில் போய் பார்க்குறாங்க. டாஸ்மாகோட அலுவலகத்தில் போய் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அங்கே நிறைய ஆதாரங்கள் கிடைக்குது, பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும்போது அதன் அடிப்படையில் எம்டி விசாகனை கூட்டு விசாரிக்கிறாங்க. அவர்கிட்ட எடுக்கிற தரவுகளை வச்சு பார்க்கும்போது இன்வால்மெண்ட் ஆஃப் ஆகாஷ் பாஸ்கரன் அண்ட் இவங்க நீங்கள் சொன்ன விவேக் ரெட்டி, இவங்களோட இன்வால்மெண்ட்லாம் அதில் இருக்குது. அவங்க யாரும் ஐஏஎஸோ ஐபிஎஸோ கிடையாது. சப்போஸ் அவங்க டாஸ்மாகில் வந்து ஒரு அக்கௌண்டன்ட்டு, டாஸ்மாகில் வந்து ஒரு சிஇஓ, அந்த மாதிரி சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் எதாவது இருந்ததுன்னா சரி இவங்க 2 பேர் பேசிக்கிறது நியாயம் இருக்குது. ஆகாஷுக்கும் டாஸ்மாகுக்கும் விவேக்குக்கும் டாஸ்மாகுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போது அவங்களுக்கும் இந்த இவரும் நம்ம விசாகனும் பேசிக்கூட அவசியம் என்ன இருக்குது? அப்படி அந்த கோணத்தில் பார்க்கும்போது விசாரணையில் இவங்களோட இன்வால்மெண்ட் தெரிய வந்திருக்கலாம். இவங்கெல்லாம் யார், அது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க வந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதும், இவர் தம்பின்னு கேட்டுக்கிறதும், அவர் யார் பிக் பாஸிங்க, அவர் துறையோட அமைச்சர் இல்லையே ஆகாஷ் அப்படின்னு சந்தேகம் வருது. அப்போ அவரை விசாரிக்கும் போது ஆகாஷ் யாருன்னா சோன்சோ க்ளோஸு, இவரோட அவர் பினாமி அப்படிலாம் சொல்லும்போது எங்கே இருக்காங்கன்னு கேட்டால்
எம்ஆர்சி நகரில் 174 இருக்காங்கன்னா அங்கே அவங்க போகலான்னு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கதவு மூடி இருக்கு. எப்பவுமே ஒரு கதவு மூடி இருந்ததுன்னா முதல்ல ஓனர் கால் பண்ணுவாங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நல்ல ஒன்றும் தப்பு பண்ணாது என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நான் சாவி கொடுத்து அனுப்புகிறேன், நான் வெளியூரில் இருக்கேன், இல்லை நானே வந்து திறந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. சாவி இல்லை, ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு வந்தீங்கன்னா வந்து பார்த்து இடத்த சர்ச் பண்ணிட்டு இடத்த ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, தெரிஞ்சு போச்சு. அந்த அந்த அவங்களுக்கு நம்ம இருக்கும் இடம் எங்கே தப்பு நடக்குதோ அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா நீங்கள்? இடி விட்டுட்டு போயிட்டா இவங்க அடுத்த ஒரு 1/2 hourல வந்து கதவு திறந்து உள்ளே இருக்க தடயங்களை அடிக்கலாம்ல. அதனால இடி சீல் வச்சுட்டு ஒரு நோட்டீஸ் ஒட்டிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து உடனடியாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதைத்தான் கோர்ட் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் லோக்கல் போலீஸ் சப்போர்ட்டோட நீங்கள் உள்ள பூட்டை உடைச்சி உள்ளே போயிட்டு நீங்கள் ஆய்வு செஞ்சுருக்கலாமேன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது எதையுமே டப்புன்னு நீங்கள் போயிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அவர் கூப்பிட்டா அவர் 4 நாளைக்கு வரேன்னு சொல்கிறாரு, இன்றைக்கே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை உடச்சி உள்ளே போயிருந்தீங்க வச்சுங்களேன், உடனே இங்கே ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லுவார், யாரை கேட்டு உடைத்து உள்ளே போக வேண்டிய அவசியம் என்ன, இது வந்து ஒரு தனி மனித உரிமை மீறல் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ என்ன சீல் பண்ணிட்டாங்க, எங்கேருந்து வந்தானே ஆகணும், வந்து ஓப்பன் பண்ணி காமிங்க நாங்கள் பார்க்குறோன்னு ஜென்டலாக போகிறாங்க. இப்படி போனால் இப்படி நினைக்கிறது இல்லை, உடச்சிட்டு உள்ள கேட்பது வந்து திமுக தரப்புல கேட்கல, கோர்ட்டு தான் கேட்குது, சட்டங்கள் அறிந்தவர்கள் தான் கேட்குறாங்க. நான் கோர்ட்டு தான் கேட்குறேன். கோர்ட்டு இப்படி சொல்லும் போது உடச்சிட்டு உள்ளே போனீங்க வச்சுங்க, ஒருவேளை உங்களுக்கு அவ்வளவு அவசரம் என்ன, 2 நாட்களில் வரப்போகிறாரு ஒரு, இப்போ ஓகேங்க, சப்போஸ் திறந்து உள்ளே போயிடுறாங்க, உடச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க, அங்கே ஒன்றுமே இல்லை வச்சுக்கோங்க. அப்போ ஆகாஷ் என்ன சொல்லுவார் தெரியுங்களா, புனிதமான எண்ணை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, உடச்சிட்டு உள்ளே போக வேண்டிய அவசியம் என்ன, நான் அக்யூஸ்டா, நான் தேடப்படும் குற்றவாளியா, இன்டர்நேஷ்னல் கிரிமினலா, என்னை ஏன் எப்படி நடத்தினாங்கன்னு சொன்னால் கோர்ட் இப்படியும் கேட்கும்ல, உங்களுக்கு என்ன அவ்வளோ அவசரம், ஒரு 3 நாள் வெயிட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம்ல. அதனால் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணாலும் அவங்க வந்து கேள்வி கேட்கறது கேட்டு தான் இருப்பாங்க. இப்போ கூட என்னென்னா அது விளக்கம் கொடுன்னு தான் கேட்டிருக்காங்க, தப்புன்னு சொல்லலையே, ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இடி விளக்கம் கொடுக்கும், இது மாதிரி நாங்கள் இது வந்தோங்க, எல்லார் வீட்டையும் உடச்சிட்டு உள்ளே போக முடியாது, இந்த வீட்டில் என்ன இருக்குன்னு தெரியல, சப்போஸ் இந்த வீட்டு உள்ளே போய் அவங்க எதிர்பாராத ஒரு தடயம் கிடச்சிது வச்சுங்க இன்னொருத்தரை பற்றி, அந்த வீட்டில் தான் எல்லாமே இருக்குன்னு சொன்னால் அந்த வீட்டை உடச்சிட்டு உள்ளே போகிறதுக்கு நியாயம் இருக்குது. இவரை நபரை பற்றி கேள்விப்படுறாங்க, அந்த நபர் இருக்க வீட்டை போகிறாங்க, வீட்டில் இல்லை, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, யாரும் இல்லை, அப்போ சீல் வச்சுட்டு நாங்கள் வருமா பார்த்துக்கிறோன்ட்டாங்க. அதுக்குள்ளே சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துட்டாங்கன்னா இது பெண்டிங் இருக்குது. இப்போ நாளைக்கு 17th போடும்போது அந்த கேஸ் வரும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி எதுக்காக நாங்கள் வந்து சீல் பண்ணிட்டு வந்தோம், எப்போ வேணாலும் வர சொல்லுங்கள், வந்து எங்களை பார்க்க சொல்லுங்கள், நான் அவர் முன்னாடியே சீலை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போய் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் அவங்க சொல்கிற முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இப்போ என்னுடைய கட்சிக்காரருக்கும் அந்த டாஸ்மாக்குக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, அதில் ஒரு ஊழியரோ கிடையாது, இல்லை எந்த வகையிலும் தொடர்பு கிடையாது, அப்படி இருக்கும் பொழுது எந்த வகையில் வந்து இங்கே எங்கள் வீட்டில் வந்து இது பண்ணுறாங்க, வீட்லேயோ அலுவலகத்துலேயும் சர்ச் பண்ணுறேன்னு வந்துட்டு கடைசியில் சீல் வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், ஆவணங்களில் அவங்களோட இது கிடச்சிருக்கும், அதன் அடிப்படையில் வருவாங்க அப்படின்னு. இப்போது ஒருவேளை இவங்களுக்கு சம்மந்தம் இருந்திருந்தால், ஆமாம் இப்படிப்பட்ட தரவுகள் அவங்க சர்ச் பண்ணும்போது கிடச்சிருக்கும் டாஸ்மாக் ஆஃபீஸில் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்படி தெரிஞ்சிருந்தால் எந்த அளவுக்கு தைரியமாக வந்து சொல்ல மாட்டாங்கல்ல, சம்மந்தம் இல்லை, எதன் அடிப்படையில் வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்னு இந்த கேஸை ஃபைல் பண்ண மாட்டாங்கல்ல, ஒரு கோரிக்கை இது பண்ண மாட்டாங்கல்ல. நீங்கள் வேறு வியூகத்தில் பார்க்குறீங்க. நான் 2 ஆஸ்பெக்டில் யோசிச்சு பாருங்களேன். ஒன்று வந்து சம்மந்தம் இல்லைன்றதுனால தான் இது இல்லை, சம்மந்தம் இல்லைன்றவங்க கோர்ட்டுக்கு போய் அந்த வக்கீலை வச்சு செலவு பண்ணி கோர்ட்டில் போய் சொல்லுவாங்களா, இல்லை நேராக இடி ஆஃபீஸில் வந்து வாங்க சார் கூடன்னு கூப்பிட்டு போவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள், எது வந்து சாமானிய மக்கள் நீங்களும் நானும் இது பண்ணுவோம்? என் வீட்டு ஒரு சீல் வச்சுட்டு உடனே வந்து எங்களை பாருங்கன்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்த உடனே நான் ஏட்டையா பக்கம் தானே போவேன். என்ன சார் பூட்டி வச்சுருக்கீங்க என் வீட்டை, முதல்ல திறந்து விடுங்க சார் முதல்ல அப்படின்னு சொல்லுவேன். வந்து திறக்கலைன்னா தான் கோர்ட்டுக்கு போவேன். நேராக வரப்போகிறாங்க, சீல் எடுக்க போகிறாங்க, வீடியோ கேமரா வச்சு எடுக்க போகிறாங்க, சர்ச் பண்ணிவிட்டு சாரி சார் நான் தெரியாமல் பண்ணிட்டோம் போங்க போயிடுவாங்க. நீ ஏன் இப்போ வந்து இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு டைம் எல்லாம் எடுத்து விரயம் பண்ணி கோர்ட்டுக்கு போய் ப்ரூவ் பண்ணுறாங்க தெரியுங்களா? ஒரு சின்ன ஆசை என்னென்னா, எங்கேயாவது கோர்ட்டு அந்த சீலை டீசீல் பண்ணுங்க, சீலை எடுத்துருங்கன்னு சொல்லிட்டா உள்ளே போய் எவிடன்ஸ்லாம் சரி பண்ணிடலாம்ல. இப்போ நான் சொல்கிறாங்க புரியுதா ஏன் வந்தாங்க கோர்ட்டுக்குன்னு? இதுதான். சப்போஸ் கோர்ட்டும் முடியாதுன்னு சொல்லிடுச்சுன்னா அடுத்த சான்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சீலை வந்து உள்ளே போகக்கூடாது. இன் தி பிரசன்ஸ் ஆஃப் இடி ஆஃபீஷியல்ஸ் அவங்க முன்னாடி திறந்து உள்ளே போகக்கூடாது. ஏன்னா கிடைச்சிருக்க தகவல் வந்து அது ஒரு ஜாயிண்ட்டு, முக்கியமான ஜாயிண்ட், மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட் அது. அந்த வீடு, அந்த வீட்டில் தான் எல்லாமே நடக்குதுன்றது ஒரு பொதுவான தகவல். அங்கே வந்து நினச்சி பார்க்க முடியாது விஐபிக்கெலாம், விவிஐபிக்கெலாம் அங்கே வராங்க.
அங்கே பகிரப்படுற உணவுகளும் அதுவும் வந்து எத்தனை கோடின்னு யாருக்கும் தெரியாது. அங்கேருந்து தான் பேக்லாம் ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க, அங்கேருந்து தான் எல்லோரும் வராங்கன்னு ஃபோட்டோஸ் நிறைய ஃபோட்டோஸ் போடுறாங்கல்ல, அந்த ஃபோட்டோஸ்லாம் அங்கே எடுத்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் தகவல் வர்றதுனால அங்கே உள்ள கண்டிப்பாக இன்கிரிமினேட்டிங் மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். உள்ள எது இருக்கோ இல்லையோ போதைக்கு பயன்படுத்துகிற தடை செய்யப்பட்ட பொருட்களாவது இருக்கும், பணம் இருக்கோ இல்லையோ. ஏன்னா NDPS ஆக்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தடை செய்யப்பட்டது ஒரு 100 கிட்ட இருக்குது. அதில் எது இருந்தாலும் பொசஷனே தப்பு, கையில் வச்சுருந்தாலே உங்களுக்கு குற்றம். அது மாதிரி எதாவது இருந்ததுன்னா பார்த்தோன்னே குற்றம் இல்லை. சிந்தட்டிக் ட்ரக்லாம் சைக்கோட்ராஃபிக் சப்ஸ்டன்சஸ்னுவாங்கல்ல, அது எல்லாமே கையில் வச்சுருந்தாலே தப்பு. கஞ்சாலாம் நீங்கள் வந்து ஒரு 5 கிராம்ஸ் எல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, கன்சியூமர் இதுன்னுவாங்க, பர்சனல் யூஸ்னு விடுவாங்க. சிலதெல்லாம் வந்து ஒரு 5 கிராம்ஸ் வரைக்கும் விட்டுருவாங்க. சில சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து கையில் நீங்கள் வச்சிருந்தாலே 10 வருஷம் 20 வருஷம் தானே. அப்படியே இருந்ததுன்னா உங்களுக்கு ஈடியே தேவையில்லை. அதுக்கு உள்ளே போய் பார்க்குறாங்க, பார்த்துட்டு சப்ஸ்டன்ஸை பார்க்குறாங்க, ஒரே ஒரு ஃபோன் NCPக்கும் NIPக்கும் ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க வருவாங்க, நர்காட்டிக்ஸ் வருவாங்க, எடுத்து பார்த்துட்டு இது யார் வீடுன்னு பார்ப்பாங்க, அந்த வீடு நேராக அவர் உள்ள அரெஸ்ட் பண்ணுவாங்க. முடிஞ்சது இல்லை. அது கூட பயப்படலாம்ல அவங்க. உள்ளுக்குள்ள ஏதோ மிகப்பெரிய விஷயங்கள் நீங்க ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு கோர்ட்ல போய் ஒரு அட்வொகேட்டை வச்சு ஆர்கியூ பண்ணி நான் இன்னசென்ட்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நேரா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு நேரா பக்கத்துல ஏட்டையா பார்த்து சொல்லிட்டு போறாரு, ஐயா மாதிரி என் வீட்டு வந்து திறந்து விடுங்கன்னா திறந்து விட போறாரு. நான் சொல்றது கொலைக்கல. ED ஆஃபீஸ்ல போயிட்டு சார் வாங்க சார் டைம் ஆகுது, எனக்கு சர்ச் முதல்ல முடிச்சுட்டு எனக்கு சீல் டீசீல் பண்ணி கொடுங்க. வீடு இவனு கேட்குறேங்க, அந்த வீடு தான் உங்களோட கொடுத்த குடியிருக்கிற வீடு, நீ கோர்ட்டு போவீங்களா? நீங்கள் உங்கள் மனைவி குழந்தைகள்லாம் இருக்கிற ஒரு வீடுங்க, வெளியூர் போயிருக்கீங்க, ED வந்து சீல் பண்ணிட்டாங்க. நேராக ED ஆஃபீஸில் போய் 4 காலையில் பையனுக்கு ஸ்கூலுங்க, நீங்கள் போய்ட்டு சீல் பண்ணிட்டு வந்துட்டீங்க, வந்து முதல்ல டீசீல் பண்ணுங்க சார். வந்து அப்படி தானே கோவப்படுவீங்க? கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்டில் வந்து சொல்லி அதை டீசீல் அவ்வளோ சிரமம் எடுக்குது. அந்த வீடு என்ன வீடு? அது குடும்பம் இருக்கிற வீடாக இருந்தால் ஏன் இவ்வளோ பொறுமையாக வரீங்க? ஆத்திர அவசரத்துக்கு டக்குன்னு போயிட மாட்டீங்களா உள்ள? எல்லாம் யோசிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் தான் யோசிக்கணும், நான் சொன்ன ஆங்கிள் யோசிங்க. ஓகே. இல்லை, ஏன்னா இப்போது இதை மேற்கோள் காட்டுற நீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ED வந்து சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. அப்போது ED வந்து இப்படி பண்ணுற நடைமுறைன்றது யூஷுவலான ஒன்று தானா? அப்போ கோர்ட்டை இப்படி கேட்கறது மூலமாக பார்க்கும்போது அப்போ சட்டத்தை மீறி ED நடக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நடக்குது. நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னாங்க, கோர்ட்டு கேட்குற கேள்வியை வச்சு கோர்ட்டு குற்றமாக கேட்குதுன்னு நினைக்கிறீங்க. கோர்ட்டு எப்பவுமே கேட்குற கேள்வி வந்து இப்போ நீங்கள் பேப்பரில் படிக்கிறது வேறு, கோர்ட்டு கேட்குறது வேறு. இப்போ நான் ஒரு வழக்கு போட்டு என்னை வந்து ஒரு போலீஸ்காரர் அடிச்சிட்டாரு, அவர் மேலே ஆக்ஷன் எடுக்குன்னு சொன்னால் உடனே போலீஸ் இங்கே கோர்ட் என்ன கேட்குன்னா, அவரை நீங்கள் அடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறது செய்து இருக்குது. சட்டத்தை மதிக்க வேண்டிய நீங்களே இப்படி செய்யலாமா, அப்படி செய்திருந்தால் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தா செய்யல. ஆனால் செஞ்சிருந்தா தப்பு இல்லையான்னு போட்டது நீங்கள் வந்து நீதிபதி கண்டனம் போடுறாங்க பேப்பரில். ஆனால் அங்கே நடக்கிறது என்ன? அடிச்சிங்களா அப்படின்னு கேட்கறதுங்களே, அடிச்சிங்களா அப்படின்னு கேட்கறது வித்தியாசம் இருக்குல்ல. படிக்கும் போது வந்து சரமாரி கேள்வி. கோர்ட்டு முதல் பெட்டிஷன் வருது, அப்படி ஏதாவது மூடினீங்களா நீங்கள்? ஏன் நீங்கள் பாட்டுக்கு சீல் பண்ணிட்டு வரீங்க? சீல் பண்ணுறது உங்களுக்கு என்ன ப்ரொவிஷன்? அது என்னென்னா, நான் கேட்குற கேள்வியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் பதில் சொல்லும் போது இதெல்லாம் கவர் பண்ணிட்டு வாங்கன்றதான் கேள்வி கேட்குறாங்க. தவிர அவங்க கேள்வி கேட்குறாங்க தெரியாமலும் நீதிபதிகள் கேட்கல. நீதிபதிகளுக்கு தெரியாதா சீல் பண்ணுறது பவர் இல்லை? அதெல்லாம் தெரியாதா? ஏன் சீல் பண்ணீங்கன்றத மனுதாரர் கேட்குறாரு, அவருக்கு விளக்கத்தை கொடுங்கன்றதுக்காக கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதில் நான் ஃபைனலாக தெரிஞ்சுக்க நினைக்கிறது, இப்போது இந்த டாஸ்மாக் கேஸில் இப்போ EDயினுடைய விசாரணைக்கு ஒரு பக்கம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த தடையை நீக்குவதற்காக ED எத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டு வராங்க? அது தடை நீக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது தென்படுதா? அப்படி தடை நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னா அதுக்கப்புறம் EDயினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும்? இல்லை, இப்போ அந்த கேஸ் இப்போ அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ வெக்கேஷன்றதுனால இப்போ இல்லை, ஜூலையில் தான் வராங்க. வந்தோடனே அது முதல்ல போட்டு விளக்கத்தை கொடுப்பாங்க. நான் அன்றைக்கே பல பேட்டியில் சொல்லியிருக்கேன், என்னென்னா கோர்ட்டு நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, டாஸ்மாக் மேலேயே 41 FIR இருக்குது, இந்த டாஸ்மாக் மேலே இல்லை, ஊழியர்கள் மேலே இருக்குது. ஊழியர்கள் பண்ண தப்புக்கு டாஸ்மாக் என்ன பண்ணும் அப்படின்ற மனசில் அந்த கண்ணோட்டத்தில் தான் ஸ்டே கொடுத்தாங்க. ஸ்டேங்கிறது வந்து நீங்கள் பண்ணது தப்புன்னு கொடுக்கல, இன்னொரு 1 மாதம் கோர்ட் வெக்கேஷன், அதுக்குள்ளே எதுவும் ப்ரெசிபிடேட் பண்ணுறாதீங்க, ஓவராக போய் நீங்கள் இன்னும் தப்பு எதுவும் பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னா ஒரு முன்ஜாக்கிரதையாக கொடுத்தது தான் ஸ்டே கொடுத்ததுனாலே தவறுன்னு இல்லை. சில கேஸில் தவறுன்றதுலாம் ஸ்டே கொடுப்பாங்க, சில கேஸில் இருங்க பொறுமையாக விசாரிச்சிக்கலாம், அது வரைக்கும் நீங்கள் வீடு கட்டாதீங்கன்னு வாங்கல்ல. நான் விசாரிச்சுட்டு வர வரைக்கும் வீடு கட்டாது பண்ணாங்க, நான் வீடு கட்டக்கூடாதுன்னு இல்லை, இதை விசாரிக்கிற வரைக்கும் அவசரப்பட்டு கட்டிகிட்டே போயிடாத, அப்புறம் இடிக்க வேண்டியது வரும், அதுக்காக கொடுக்குற ஸ்டே 2 வகையாக இருக்குது. இது அந்த மாதிரி கொடுத்தது தான், அவசரப்படாதீங்க, நாங்கள் இடைக்காலமாக விசாரிக்கணும். இப்போ ED போயிட்டு இல்லைங்க இது அவர் மட்டும் அந்த ஊழியர் பண்ண தப்பு இல்லைங்க, என்டையர் 5500 கடையிலையுமே டெய்லி கரெக்டாக 10 ரூபா வாங்குறாங்க, இடி மின்னல் மழை
எது வந்தாலும் சரி, சுனாமி அடித்தாலும் சரி, நம்ம கோவிட்டாக இருந்தாலும் 10 ரூபா கரெக்டாக வாங்கிடுறாங்கன்னா அப்போ அந்த ஊழியர் பண்ணுற தப்பு இல்லைங்க. அவருக்கு மேலே ஒரு பாஸ் வந்து கட்டளையிடுறாரு, யார் எப்படி போனாலும் எனக்கு பணம் வந்தாகணும்னு சொல்கிறாரு. யார் அந்த பாஸ்? அவருக்கு அந்த ஆணையை போட்டது யார்? அதை தாங்க நாங்கள் தேடி போயிருக்குன்னு சொன்னீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுட்டு ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டாங்கன்னா திரும்பி பழைய வேகத்தில் ஆரம்பிக்கும். ஸோ அந்த நகர்வுகள் இப்போ ஜூலைலேருந்து. ஆமாம், அதனால் இவங்க இன்னும் எலெக்ஷன் டைம் வரைக்கும் நீங்கள் திமுக பதட்டத்திலே பார்க்கல. நீங்கள் டாஸ்மாக்னாலே எல்லா திமுகரும் பதட்டமாகிடுவாங்க. அதனால் கோர்ட்டுக்கு அடிக்கடி போவாங்க. ஏன்னா ஓப்பனாக பிளேட்டண்ட்டாக மாட்டின ஒரு கேஸ் இது. அதனால் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும்போது பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.